கோகிலாமா, எல்லா துணியும் துவைச்சு முடிச்சிட்டேம்மா. அப்படியா? அதுக்குள்ளேயேவா? ஏங்கா நல்லா துவைச்சிங்களா? போய் பாருங்கம்மா, மின்னல் அடிக்குது. அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்கு. சரி இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ கர்த்தரே, கந்தா, கடம்பா, கதிர்வேலா. அடடா, நல்லா தோச்சிருக்காளே. இப்ப என்ன பண்ணலாம்? இருடி ரீட்டா, உன்னை என்ன பண்றேன் பாரு. இருடி வரேன். என்ன காமாட்சியக்கா, துணியெல்லாம் அப்படியே மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அழுக்கு போகாம அப்படியே ஒரே மண்ணா இருக்கு. அப்படியே எடுத்து கண்ணுல ஒத்திக்கலாம். நீங்க இதோட கண்ணுல ஒத்திக்கிட்டா கண்ணுல மண்ணு விழுந்துராது. நல்லாதாம்மா துவைச்சு போட்டேன். கொடுங்க இத. ஒருவேளை சூறாவளி காத்தடிச்சிருக்கோம், அதுல மண்ணு பட்டிருக்கோமா. சரிம்மா, நான் இன்னொரு தடவை துவைச்சு கொடுத்துடுறேன். இதோ வரேன். கோகிலாமா, எல்லாம் முடிஞ்சிடுச்சுமா. அப்படியா? இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, ஐயோ அப்பா. ஆமாம்மா, துணி துவைக்கிறத விட இந்த மாடிப்படி ஏறி இறங்குறது தான் கஷ்டமா இருக்கு. ஐயோ அம்மா. துவைச்சிட்டாளா? அசர மாட்டேங்கிறாளே, இவளை என்ன பண்றது? ரீட்டா, நீ செத்த. என்ன காமாட்சியக்கா இது? இந்த துணியெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு. சரியா துவைக்கலையா நீங்க? அழுக்காவாமா இருக்கு? அழுக்கா மட்டும் இல்ல, ஒரே மண்ணா இருக்கு. இந்த சூறாவளி காத்து சொல்லிட்டு அடிச்சிருக்கும் போல இருக்கு. அதான் ஒரே மண்ணாயிடுச்சு. சரிம்மா, திருப்பி இதையும் துவைச்சே போட்டுடுறேன். ஐயோ என்ன காமாட்சியக்கா? ஒண்ணும் இல்லம்மா, இத போய் துவைச்சு போட்டுடுறேன். காமாட்சியக்கா, அழுக்கு போகதான் இதெல்லாம் துவைச்சிருக்கீங்க. ஆனா இதுல கரை போகலையே. செய்யற வேலையில
குறையும் இருக்க கூடாது, கரையும் இருக்க கூடாது. நல்லா கரை போக இதையும் சேர்த்து துவைச்சு எடுத்துட்டு வாங்க. வாரிட்டா, எங்க வீட்டுல சொகுசாவே இருந்து பழகிட்ட. இவ்ளோ வேலையை நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல. அம்மா என்னை விட்டுருங்க, எனக்கு வேலையை வேணான்னு கையெடுத்து கும்பிட போறியா? கோகிலாம்மா, நீங்க சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டேம்மா. இன்னும் வேற ஏதாவது துணி இருந்தா எடுத்து போடுங்க, அதையும் துவைச்சு முடிச்சிடுறேன். நாலு அடி அடிச்சா ஓடி போயிடுவான்னு பார்த்தா இவ இவ்ளோ அடி அடிச்சாலும் தாங்குவா போல இருக்கே. மேரி அம்மா, அடி இல்ல இடியவே தாங்குவேன். மிஸ்டர் சரவணன். குட் மார்னிங் மேடம். நீங்க எதுக்கு எங்க ஆபீஸ் வரைக்கும் வந்தீங்க? சொல்லி அனுப்பியிருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. உட்காருங்க மேடம், உட்காருங்க. மிஸ்டர் சரவணன், நீங்க நேர்ல காட்டுற மரியாதை, பவ்யம், பயம் இதெல்லாம் நான் இல்லாதப்போ கேஸ்ல காமிச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். மேடம், என்னுடைய 30 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த கேஸ்லயும் இப்படி போராடினதே இல்ல. ராத்திரி பகலா வேலை பார்த்திருக்கேன். இதுக்காக நான் படிக்காத புஸ்தகமே இல்ல. சஞ்சய் கேஸ் ரொம்ப டஃப்பான கேஸ் ஆயிடுச்சு மேடம். என்ன டஃப் கேஸ் சார் அது? ஒரு மர்டர் கேஸ் தானே. இந்த ஊர்ல மர்டர் நடந்ததே இல்லையா? இல்ல மர்டர் பண்ணவங்க யாரும் கேஸ்ல இருந்து தப்பிச்சதே இல்லையா? அது இல்ல மேடம். நம்ம சஞ்சய 5 குழந்தைங்க சேர்ந்து கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. இந்த கேஸ் மேல மீடியாவுடைய அட்டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால போலீஸ், ஜட்ஜி எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால எந்த லூப் ஹோலையும் கண்டுபிடிக்க முடியல மேடம். நீங்க எல்லாம் மீடியாக்கு பயந்து வேலை பண்றீங்கன்னா எதுக்கு பெரிய லாயர்னு வெளியே போர்டு போட்டுக்கிறீங்க? எதுக்கு எங்ககிட்ட பெரிய ஃபீஸ் வாங்குறீங்க? மேடம், நான் மீடியாவுக்கு பயப்படல. மீடியா இந்த கேஸ கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரேன். எனக்கு அதெல்லாம் கவலையே இல்ல சரவணன். சஞ்சய் கேஸ மறுபடியும் மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணுங்க. இந்த தடவை எங்க அக்கா பையன் சஞ்சய் வெளியில வந்தே ஆகணும். போன தடவை என்னோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் ஆஸ்திரேலியால நடந்துச்சு. என்னால அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அங்கிருந்து இங்க வரவே முடியல. இனிமே எங்க அக்கா பையன் சஞ்சயை வெளியே கொண்டு வர வரைக்கும் நான் எங்கேயுமே போறதா இல்ல. மேடம், இந்த கேஸ்ல வீடியோ ஆதாரம் தெளிவா இருக்கு. அந்த வீடியோல சஞ்சய் தான் அந்த பொண்ணை துரத்தி கொலை பண்ணிருக்காரு. அது ரொம்ப தெளிவா பதிவாயிருக்கு. என்னங்க நீங்க? வீடியோ ஆதாரம் ஒரு ஆதாரமா? எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? அந்த வீடியோ ஆதாரம் பொய்ன்னு சொல்லுங்க. யாரோ மார்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. யாரோ கொலைய பண்ணிட்டு எங்க சஞ்சய் முகத்தை வெட்டி ஒட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அதெல்லாம் செஞ்சாச்சு மேடம். அந்த வீடியோ லேபுக்கே போய் உண்மையான வீடியோன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. அப்போ சஞ்சய் வெளியே வரதுக்கு வழியே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு வழி இருக்கிறதா தெரியல மேடம். கொலை செஞ்சவன் மனநல பாதிக்கப்பட்டவனா இருந்தா அவனை தண்டிக்க முடியாதுன்னு சட்டத்துல ஒரு பிரிவு இருக்குல்ல? மேடம், அது இருக்கு மேடம். ஆனா அதை நிரூபிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுக்கு நாம நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். பேஷண்ட் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும். டாக்டர் சர்டிபிகேட், அவரை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப டீடியஸ் மேடம். நம்மளால அதெல்லாம் சப்மிட் பண்ண முடியவே முடியாது You don't worry about that. உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதோ அதை நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். சஞ்சய் மனநல பாதிக்கப்பட்டவன், அவனை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கணும்னு மேல் கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணுங்க. எங்க வீட்டு பையன்லாம் ஜெயில இருப்பான்னா நாங்க இத்தனை வருஷமா இத்தனை கோடி சம்பாதிச்சதுல என்ன அர்த்தம் இருக்கு? நான் சொன்ன மாதிரி முதல்ல கேஸ ஃபைல் பண்ணுங்க. Got it?
அகல்யா பாப்பா அழகாயிடுச்சு. அண்ணி, ஆ வாமா. அகல்யா குட்டி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன். சரி செல்லக்குட்டி, நீங்க போய் விளையாடுங்க போங்க. அண்ணி, என்ன நீங்க மட்டும் இருக்கீங்க? எங்க அந்த காமாட்சிக்காவை காணோம்? இரு இரு கூப்பிடுறேன். காமாட்சியக்கா, ஆ காமாட்சியக்கா, உங்களை பாக்குறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்கக்கா. யாரு? வணக்கம் காமாட்சிக்கா. என்ன காமாட்சியக்கா திரு திருன்னு முழிக்கிறீங்க? இது ஏன் சின்ன நாத்தனாரு, பேரு மல்லிகா. உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கேன். அதான் நேர்ல ஒரு கை பாத்துட்டு போலாமேன்னு வந்திருக்கா. ஓஹோ, ஒரு கையா? ஆ, அதாவது ஒரு கை குடுத்துட்டு பாத்துட்டு போலாமேன்னு வந்திருக்கா. ஆமா, கை கொடுங்க. ஹாய். ஓ அப்படியா? ஆமா, நான் கேள்விப்பட்டேன் நீங்க பெரிய பிஸ்தாவாமே. பிஸ்தாவா? ஆமா, நீங்க பெரிய பருப்பாமே. என்ன பருப்பு பிஸ்தான்னு ஏதேதோ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது சமையல் வேலையில இருந்து துவைக்கிறது துடைக்கிறதுன்னு எல்லா வேலையும் நீங்க ரொம்ப நல்லா பண்ணுவீங்கன்னு சொன்னேன். அததான் சுருக்கமா அவ சொல்றா. ஓ அதுவா? ஆமா ஆமா, ஏதோ கொஞ்சம் தெரியும் மல்லிகாமா. அத வச்சுதான் என் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓட்டுங்க ஓட்டுங்க, நல்லா ஓட்டுங்க. சரி கோகிலாமா, நான் போய் என் வேலையை பாக்குறேன். காமாட்சிக்கா, எங்க போறீங்க? கழுத்தை கேட்டா குட்டி சவருமா, நான் எங்க போறேன்? சமைக்கதாமா போறேன். அண்ணி, டெய்லி காமாட்சிக்கா தான் சமைக்கிறாங்களா? ஆமா, தினமும் இவங்க விதவிதமா சமைச்சு போட நாங்க எல்லாரும் மூக்கு பிடிக்க உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன் நீ ஒரு மாறுதலுக்கு நாம ஏன் காமாட்சிக்காக்கு சமைச்சு போடக்கூடாது? பாவம், அவங்களும் எத்தனை நாள் தான் அடுப்படியிலே இருந்து கஷ்டப்படுவாங்க. ஆமா மல்லிகா, நீ சொல்றதும் சரிதான். காமாட்சிக்கா, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. எங்க கையால நாங்க சமைச்சு உங்களுக்கு பரிமாறுறோம். இன்னைக்கு நான் உங்களை நிறைய துணி துவைக்க வச்சுட்டேன். பாழா போன அந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆனதுனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கையாலேயே துவைச்சு போட்டீங்க. பாக்கும்போது எனக்கே மனசுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. நீங்க பேசாம உட்காருங்க, நாங்க 2 பேரும் சமைச்சு உங்களுக்கு பரிமாறுறோம். உங்களுக்கு கோடி புண்ணியமா போகுமா. உண்மையிலே இன்னைக்கு என் கை கால்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கு. என் மனசுல இருக்கிறத வாசிச்ச மாதிரி நீங்களே அப்படியே சொல்லிட்டீங்க. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும் காமாட்சிக்கா. சரி, நீங்க உட்காருங்க, நாங்க போய் சமைச்சிட்டு வரோம். சரிம்மா. ஐயோ, என்ன இங்க உட்காருறீங்க? வாங்க வாங்க வாங்க. நீங்க இனிமேல் தரையில எல்லாம் உட்கார கூடாது, சரியா? நல்லா சாஞ்சு உட்காருங்க. அண்ணி, நாம போய் சமைக்கலாமா? வாங்க வாங்க வாங்க. அண்ணி, இன்னைக்கு நம்ம சமைச்சு போடுற சாப்பாடுல அவ துண்ட காணும் துணிய காணும்னு செதறி ஓடணும். ஓட வச்சிரலாம். அதுக்கு ஒரே மருந்து இந்த பொடிதான். அம்மா, அம்மா. வா. என்ன காமாட்சியக்கா, என்னம்மா சமையல் பண்ண போறீங்க? அது வெரைட்டி ரைஸ்லயே வெரைட்டியா ஒரு ரைஸ் பண்ண போறோம். கட்டா மீட்டா சாதம்னு ஒரு சாதம். நார்த் இந்தியால எல்லாம் அது ரொம்ப பாப்புலர். இத சாப்பிட்டா உடம்பு அசதியா இருக்கிறவங்க, ரொம்ப சோர்வா இருக்கிறவங்க அப்படியே துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியாம்மா? அப்படி ஒரு சாப்பாடு தாமா எனக்கு வேணும். ஏன்னா இன்னைக்கு என் உடம்பெல்லாம் ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா. அதுக்கான கைவைத்தியம் தாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீ வா மல்லிகா.
போதுமா மல்லிகா? அனி ப்ளீஸ், நான் கொஞ்சம் போடணும்ல. இந்தா போடு. இவ்வளவே கம்மி தெரியுமா? கோகிலம்மா, ஆ, அப்படியே மனம் கும்மன் இருக்குமா. இப்பவே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுதுமா. என்ன காமாட்சியக்கா? காமாட்சிக்கா, இந்த சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு பாருங்க. உங்க நாக்கு மட்டும் இல்ல, உங்க மொத்த உடம்பு ஊறும். அம்மா, எனக்கு எப்பவும் காரம் கொஞ்சம் தூக்கலா வேணும். அத மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா. என்ன மல்லிகா, அக்காக்கு காரம் தூக்கலா வேணுமாமே? இன்னும் கொஞ்சம் போட்டுடலாமா? ஆம், அக்காவே விரும்பி கேக்குறாங்க. நேர் விருப்பம் தானே நம்ம கொள்க. அப்படியே போட்டுற வேண்டியதுதான். சரி சரி வா. காரம் பத்தலையாமே? போடுங்க போடுங்க, நல்லா போடுங்க. அண்ணி, please, நான் கொஞ்சம் போடுறேனே. அவதான் இஷ்டப்பட்டு கேக்குறா, நீ உன் இஷ்டத்துக்கு போடு. இந்தா நல்லா இருக்கும். போடு. இன்னும் கொஞ்சம். அப்படிதான். நல்ல காரம் அடிக்குது. இன்னைக்கு ஃபுல்லா மிளகா சாதம் தான். கட்டாமிட்டாவா? வாயெல்லாம் வெந்து போகட்டும். கட்டா மீட்டா சாதம் ரெடி. காமாட்சிக்கா, ஆ, உங்களுக்கான கட்டா மீட்டா சாதம் ரெடி. வந்து ஒரு கட்டு கட்டுங்க. வாங்க. சரிங்கம்மா. வாங்கக்கா, சுட சுட இருக்கு. அக்கா ஏன் அங்கே வந்துட்டீங்க? இங்க வாங்க. என்ன அங்க அட, யார? வாங்க. வந்து இங்க உட்காருங்க. உட்காருங்க. வாங்க. உட்காருங்க உட்காருங்க. நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. ஆ, அக்கா, சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தாலே நாக்கு ஊறல. ம். ஆஹா, சாப்பாடு ஒரு மாதிரியா இருக்கே. ஏதோ பிளான் பண்ணிட்டாளுங்க போல இருக்கே. காமாட்சிக்கா, என்ன அமைதியாயிட்டீங்க? என்னம்மா, சாப்பாடு சிகப்பா இருக்கு. அக்கா, நான் சொல்லல, இது புதுவிதமான சாதம்க்கா. நீங்க சொன்ன மாதிரி காரம் கொஞ்சம் தூக்கலா போட்டு பண்ணிருக்கோம். சாப்பிட்டு பாருங்க. இன்னும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுடி. இன்னைக்கே துண்ட காணும் துணிய காணும்னு ஓடுவ பாரு. என்ன காமாட்சிக்கா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க, சூடு ஆறுறதுக்கு முன்னாடி. சாப்பிடுங்க. அட, சாப்பிடுங்கக்கா. செமையா ஆப்பு வச்சிட்டாளே. இவ்ளோ வில்லங்க பிடிச்சவளா இவ.